தினம் ஒரு பரிகார ஸ்தலம். வாழ்வில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வை சொல்வதே இந்த நிகழ்ச்சியாகும். பலரும் பல காலமாக பலன் பெற்ற அரிய பரிகாரங்களையும் அது சார்ந்த ஆலயங்களையும் தினம் ஒரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் தினமும் கண்டு வருகிறோம். அதில் இன்று குழந்தை பாக்கியம் கிடைக்க தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். இத்தலத்தின் சிறப்புகள். பணப்பிரச்சனையை தீர்க்கும் ஆலயம். குரு சம்பந்தமான அனைத்து தோஷங்களையும் நீக்கும் ஆலயம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் சென்னை போரூரில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு ராமநாதீஸ்வரர் ஆலயம். இத்தல மூலவர் திருநாமம் ராமநாதீஸ்வரர். அம்பாள் பெயர் சிவகாம சுந்தரி. ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவான் பலம் மிகவும் முக்கியமாகும். குருபலம் இருப்பவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை, பொறுமை, ஒழுக்கம், நேர்மை, பக்தி, ஆச்சார அனுஷ்டானங்கள், ஆன்மீகத்தில் நாட்டம், மேலும் பணம் புழங்கும் இடங்களான வங்கி, பைனான்ஸ், சீட்டு கம்பெனி மற்றும் ஆசிரியர் வேலை, நீதிபதி பணி என இவை அனைத்திற்கும் குருபலம் ஜாதகத்தில் அவசியமாகும். குரு பகவான் தான் அறிவு, ஞானம், ஆன்மீகம், பக்தி, பணத்துக்கெல்லாம் காரகர். அதனால் குரு ஜாதகத்தில் பலமாக இருப்பது அவசியமாகும். குரு ஒருவர் ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் குருஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது அதற்கு சிறந்த பரிகாரமாகும். சென்னை போரூரில் இருக்கும் ராமநாதீஸ்வரர் ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு குருஸ்தலமாகும். இது சென்னையில் இருக்கும் நவகிரக பரிகார ஸ்தலங்களில் குருவுக்குரிய பரிகார ஸ்தலமாகும். முன்னொரு சமயம் ராமபிரான் இங்குள்ள ஈசனை 48 நாட்கள் விரதமிருந்து தரிசித்தாராம். அதனால் ஈசனும் மனமகிழ்ந்து ராமபிரானுக்கு காட்சி கொடுத்து அருள் செய்துள்ளார். ராமபிரான் வழிபட்ட ஸ்தலம் இது என்பதால் இத்தல இறைவனுக்கு ராமநாதீஸ்வரர் என்ற திருநாமம் வந்துள்ளது. இங்குள்ள சிவனை ராமபிரான் குருவாக நினைத்து வழிபட்டதால் இது ஒரு சிவாலயமான போதும் இத்தலத்தில் பெருமாள் ஆலயங்களில் கொடுக்கப்படும் தீர்த்தமும் சடாரியும் பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள். இத்தலத்தில் சிவபெருமானை குருவாக இருப்பதால் குரு சம்பந்தமான அனைத்து தோஷங்களும் இத்தலம் வந்து வழிபட்டால் நீங்குவதாக சொல்கிறார்கள். இது மிகவும் பழங்காலத்து ஆலயமாகும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் 5 வியாழக்கிழமைகளில் இத்தலம் வந்து 5 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கட்டாயம் குழந்தை பிறக்கும் என்கிறார்கள். மேலும் திருமண தடை தாமதமானாலோ அல்லது ஜாதகத்தில் குரு நீச்சம், பகை, அஸ்தங்கம் அடைந்திருந்தாலோ, குரு பாவராகி தசை நடந்தாலோ, குரு 8 இருந்தாலோ, குரு ராகு சனியுடன் கூடியிருந்தாலோ, குரு சந்திரனுக்கு 6 அல்லது 8 இருந்தாலோ கட்டாயம் இந்த ஆலயத்திற்கு தொடர்ந்து 9 வியாழக்கிழமைகள் குரு ஓரையில் இங்கு வந்து தரிசித்தால் குரு சம்பந்தமான தோஷங்கள், சாபங்கள் அனைத்தும் விலகும் என்கிறார்கள். மேலும் சிலருக்கு எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பணம் சேரவே சேராது, கையில் செல்வம் தங்காது, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும், தேவையில்லாத வீண் விரயங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து 48 நாட்கள் விரதமிருந்து இத்தலம் வந்து இங்குள்ள சிவபெருமானை இளநீரால் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் பணப்பிரச்சனை தீரும், வருமானமும் பெருகும் என்பது நம்பிக்கை. பௌர்ணமியில் இருந்து விரதத்தை தொடங்கினால் விரைவில் பலன் பெறலாம் என்கிறார்கள். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய பரிகாரத்தில் வீட்டில் நேர்மறை சக்தி அதிகரிக்க என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம்.
நேர்மறை சக்தி எப்பொழுதும் வீட்டில் இருந்திட தொடர்ந்து சக்தி வாய்ந்த பக்தி பாடல்களை, மந்திரங்களை இல்லத்தில் ஒலிக்கவிட வேண்டும் என்கிறார்கள். குறிப்பாக கோளறு திருப்பதிகம், அபிராமி அந்தாதி, ஆதித்ய ஹிருதயம், கந்தசஷ்டி கவசம், மிருத்யுஞ்சன மந்திரம், சிவபுராணம், விநாயகர் அகவல், லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆகிய பாடல்களை எல்லாம் தொடர்ந்து வீட்டில் ஒலிக்கவிட்டால் உங்கள் வீட்டில் சந்தோஷமும் அமைதியும் நிலைத்திருக்கும் என்பது நம்பிக்கை. நேயர்களே, மீண்டும் நாளை தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றொரு கோயிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.